வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபைனலி கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுக்கான ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர்லேயே நம்ம ரெட் ஹல்க் டீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்டே நம்ம பேசியிருந்தோம், ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து ரெட் ஹல்க் வர போறாருன்னு. அதை கொஞ்சம் சீக்கிரட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இல்லை, போட்டு உடனே அந்த சீக்கிரட் அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர்லேயே அந்த முக்கியமான ஷாட், அதாவது அந்த ரெட் ஹல்க் பாசிபிளி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரோட குவாலிட்டி மட்டும் எனக்கு லைட்டாக அடி வாங்கின மாதிரி தோணுச்சு. லைட்டாக அந்த டிஸ்னி பிளஸ் சீரிஸ் பார்க்குற ஒரு வைப் தான் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் நம்ம கேங்கால எஸ்பெசிட்டிவாக ரிப்பீட்டடாக காமிச்சிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக தான் நடந்த இந்த ரீஷூட்ல இந்த கேரக்டர் வந்து ஆட் பண்ணதான் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்குள்ளே ரீஷூட் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லேயே போட்டிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். பட்டு ஒர்க் போயிட்டு இருக்கு. பட் படம் தான் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. காத்திருப்போம். ட்ரெய்லர் உண்மையிலேயே செம்ம ஃபன்னாக தான் இருக்கு. டைம் இருக்கவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் பொலிட்டிக்கலாகவும் இருக்கு. மொத்தமாக பிரேக் டவுன் பண்ணிடுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷாட் இந்த பக்கம் நம்ம கேப்டன் அமெரிக்காவாக மாறி இருக்க சாமுவேல் வில்சன் ஒயிட் ஹவுஸ்க்குள்ள புது பிரசிடென்ட் பாசிபிளி நம்ம தண்டர்போல்ட் ராஸை மீட் பண்ண வராரு. ஸோ தண்டர்போல்ட் ராஸை இதுக்கு முன்னாடி நீங்கள் செக்ரட்டரியாக பார்த்துருப்பீங்க. பிளாக் விடோ படத்துலையுமே அப்படி தான் அப்பேர் ஆகியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சொக்கவே ஆக்கட்ஸை கொடுக்கும்போதும் செக்ரட்டரியாக தான் இருந்தார். இதுக்கும் முன்னாடி நீங்கள் இன்க்ரெடிபிள் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்துருக்கலாம். அந்த ஆக்டர் இறந்த அந்த காரணத்தினால தான் நம்ம ஹாரிசன் ஃபோர்டை இப்போதைக்கு அந்த ரோலை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மீசை இல்லாதது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. பட் இப்போதைக்கு இவரை பிரசிடென்சி எலெக்ஷனுக்கு நிற்க வைக்கிறதுக்காக மீசையை ஒழிச்சதா அவர் இந்த ட்ரெய்லரில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ டேரக்டாக ஒயிட் ஹவுஸ்க்குள்ள போகிற மாதிரி ஒரு ஷாட்டும், அதே மாதிரி இங்கோ ஸ்பெசிஃபிக் ஷாட்டும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எங்கே நடக்குதுன்னு தெரியல. பட் பேக்ரவுண்டில் இருக்க அந்த செட்டிங் லைட், பக்கத்தில் இருக்க அந்த பெயிண்டிங்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி மத்திரிபுரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி ஃபால்கன் பார்த்தீங்கன்னா அந்த மத்திரிபுருக்கு விசிட் போட்டிருக்காரு. அண்ட் இந்த படத்துலையுமே திரும்ப மத்திரிபுரா காமிக்க தான் போறாங்க. ஸோ இது மத்திரிபுரா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அவர் இந்த பக்கம் நம்ம தண்டர்போல்ட் ராஸை மீட் பண்ண ராஸ் இதுக்கு முன்னாடி நான் நீயும் பெருசாக ஒத்து போனது கிடையாது. பட் இப்போதைக்கு வர வழியில் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு. ஆப்வியஸாக அதுக்கு முன்னாடி சிவில் வரப்போ நம்ம சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்காக்கு தானே சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் கேப்டன் அமெரிக்கா டீமே இந்த பக்கம் தண்டர்போல்ட் ராஸை எதிர்த்து நின்றுருப்பாங்க. அதுதான் ரெண்டு பேருமே முன்னாடி முரண்பாடாக இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு ஒன்றா தான் நிற்கணுங்கிற மாதிரி சொல்ல வராரு. அதே மாதிரி கேப்டன் அமெரிக்காவை மிலிட்ரியோட அஃபிஷியலாக மாற்றணுங்கிற ஒரு மாதிரியும் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து தான் நம்ம ஜான் வாக்கரை அந்த ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜரில் புது கேப்டன் அமெரிக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த பிளான் வந்து அப்படியே ரிவீட் அடிக்க இப்போ வேற வழியே இல்லை. ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்க நம்ம சாம் வில்சனே திரும்பவும் அந்த கேப்டன் அமெரிக்காவை ஒரு மிலிட்ரி அஃபிஷியலாக உள்ள கூட்டிட்டு வரதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸ்டீவ் ராஜர்ஸ் இஸ் ஸ்டில் அலைவ். பட் எங்கே இருக்காருன்னு தெரியல. பட் அந்த பொசிஷனுக்கு நம்ம கேப்டன் அமெரிக்காவா சாம் வில்சனை கொண்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சாம் வில்சன் கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாருங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஆப்வியஸாக நம்ம கேப்டன் அமெரிக்கா கீழே இருக்கும்போதே கவர்மெண்ட் பேச்சை தாண்டி இண்டிவிஜுவலாகவே இந்த சூப்பர் ஹீரோஸ் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இண்டிவிஜுவலாக இந்த அவெஞ்சர்ஸ் இருக்கணும்னு சொல்லி போராடினவர் இப்போ திரும்ப கவர்மெண்ட் கீழே இருக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டார் நம்புறேன். அதை தொடர்ந்து இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பிரிசன் மாதிரி தான் ஒன்று காமிக்கப்பட்டிருக்கு. மேபி ராஃப்ட் பிரிசனாக இருக்கலாம். அதுக்குள்ளேயே இந்த கேரக்டருமே காமிச்சிருக்காங்க. ஸோ இது யாருன்னு தெரியல. அப்படி இல்லைனா மேபி இது வந்து ஒரு வித்தியாசமான சீக்ரெட் லேபாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா இந்த ஷாட்டில் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சுரங்கத்துக்குள்ள நம்ம சாம் அண்ட் பக்கத்தில் வேக்கின் டாரஸ், அதாவது கேப்டன் அமெரிக்காவும் அவருடைய புது சைட் கிக்கா இந்த வேக்கின் டாரஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபால்கன் சுட்டை கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் உள்ள போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ இது ஒரு சீக்ரெட் லேபுக்கான என்ட்ரன்ஸாக இருக்கலாம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆப்வியஸாக கடல் வர்க்கத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்கிற மாதிரி சீக்வன்ஸ் பற்றி நான் காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளைட்டு பக்கத்தில் ரெட் டாட் இருக்கும்போது மேபி ஜப்பான் ஃப்ளைட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி 5th ஃப்ளீட்னு போட்டு மேலே JPN ஜப்பான் சொல்லி எழுதப்பட்டிருக்கேன். ஸோ ஜப்பான் ஃபைட்டர்ஸ்க்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை வர மாதிரி காமிக்கப்படலாம். எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஷாட்டில் உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சு இருக்கணும். பின்னாடி ஒரு மிகப்பெரிய மலை மாதிரி தெரியுதுல, கடலுக்குள்ள என்னையா மலை, அதுதாங்க நம்ம டியாமட்டு. இட்டர்னல்ஸ் படத்தில் சர்சி அண்ட் எல்லா இட்டர்னல்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய செலஸ்டியலை ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்களாம். அந்த செலஸ்டியல் உடம்புல இருக்கக்கூடிய அந்த மெட்டலை எடுக்கிறதுக்காக தான் இப்போதைக்கு உலக நாடுகள் போராடிட்டு இருக்காங்களாம். அண்ட் லீக் படி பார்க்கும்போது அந்த மெட்டல் தான் அடமெண்டியமாக இருக்க போதும். மோர்லைக்கு ஒரு புரோட்டோ அடமெண்டியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மெட்டலை யார் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆப்வியஸாக அந்த உலக நாடுகளோட அந்த பவரை ஹோல்ட் பண்ணுற மாதிரி கதையை நகர்த்திட்டு போகிறாங்க போல. அதனாலே பல உலக நாடுகள் அந்த டியாமட்டை சொந்தம் கொண்டாட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்காகவும் அண்ட் ஆப்வியஸாக அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம சாம் வில்சன் இந்த இடத்துல புது சூட்டோட இறங்கியிருக்காரு. அண்ட் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய சண்டையுமே நடக்குதுன்னு நினைக்கிறேன். பிரேவ் நியூ வேர்ல்ட் அண்ட் நியூ வேர்ல்ட் ஆர்டர் இது எல்லாமே உருவாகிறதுக்கு இந்த டியாமட்டோட அந்த அடமெண்டியம் தேவைப்படலாம். அடமெண்டியமா இல்லை வேறு ஏதாவது ஒரு மெட்டல்னு சொல்ல போகிறாங்களான்னு தெரியல. பட் இந்த படத்தில் அடமெண்டியமோட அந்த பிளே இருக்க போதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் நம்ம கேங்கால எஸ்பெசிட்டோட அந்த கேரக்டரை டீஸ் பண்ணியிருக்காங்க. லீக் படி இவருக்கு ஆக்சுவலாக ப்ளூ கலர், அதாவது பஞ்சு மிட்டாய் மண்டை வந்து இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. ஒரு நார்மலான மர்சனரி மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் இவர் ஜார்ஜ் வாஷிங்டன் பிரிட்ஜுங்கிற ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாராம். GW பிரிட்ஜ். ஸோ காமிக்கில் அவர் ஒரு எக்ஸ் ஷீல்ட் ஏஜென்ட். அதுக்கும் முன்னாடி கேபிள் இருக்கால, அதாவது டெட்பூல்ல நீங்கள் கேபிள் கேரக்டர் பார்த்துருப்பீங்க. அவருக்கு கீழே 6 பேக்குன்னு சொல்லப்படுற ஒரு மர்சனரி டீமில் ஒரு முக்கியமான மெம்பராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஷீல்டுக்குள்ளே வந்து சேர்ந்திருப்பாரு. அதே மாதிரி கதையை தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறாங்க நம்புறேன். பட் இப்போதைக்கு MCUக்குள்ள ஷீல்ட் இல்லாத அந்த சமயத்தில் இவர் இதுக்கு முன்னாடி ஒரு மர்சனரியாக இருந்திருக்கலாம். அண்ட் தண்டர்போல்ட் ராஸ் கீழே இப்போதைக்கு நம்ம கேப்டன் அமெரிக்காவையோ
இல்லை அவருடைய ஆப்போனன்ட் டீமையோ ஹண்ட் பண்ணக்கூடிய ஒரு மர்சனரியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவர் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த படத்துக்காக ஆட் பண்ணப்பட்ட ஒரு புது கேரக்டர். அண்ட் இந்த கேரக்டர் பேஸ் பண்ணி ஒரு ஸ்பின் ஆஃபும் வர போகிறதா ஆக்சுவலாக அந்த கேங்கில் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்க அந்த காந்தனால ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டராக கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்புறேன். இவருக்கு எந்த ஸ்பெஷல் பவரும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சாதாரண மர்சனரியாக தான் அந்த படத்தில் வர போகிறாரு. அதுக்கேற்ற மாதிரி கன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் காமிக்கவும் பட்டிருக்கேன். இவருக்கு கீழே ஒரு டீமே இருக்க போது நம்புறேன். அந்த டீம் தான் பாசிபிளி நம்ம கேப்டன் அமெரிக்காவை ஹண்ட் பண்ணுற மாதிரி காமிக்கப்படணும். இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு நம்ம தண்டர்போல்ட் ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவை கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. என் கூட ஒன்றா சேர்ந்து வேலை செய், எல்லாருமே ஒன்றா சேர்ந்து முன்னோக்கி போவோம். ஸோ அந்த பவரை எனக்கு ஹோல்ட் பண்ண ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் ஏதோ ஒன்று சொல்ல வராரு நம்புறேன். அண்ட் அதை ஒரு பப்ளிக் டெமான்ஸ்ட்ரேஷனாகவும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த பப்ளிக் மீட்டிங் ஒரு குளோபல் யூனிட்டி மீட்டிங் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அந்த போஸ்டர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். தண்டர்போல்ட் ராஸ் யூனிட்டி அண்ட் பீஸ் சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சாரத்தை இன்வால்வ் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக ஐசாயா இறங்கி அந்த தண்டர்போல்ட் ராஸை போட்டு தள்ள பிளான் பண்ணுறாரு. ஒய் ஐசையா இதுக்கு முன்னாடி கேப்டன் அமெரிக்கா கூடவே சேர்ந்து அந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் ப்ரோக்ராமை இன்வால்வ் ஆனவர். பட் ரேசிசம் காரணமாக பார்த்தீங்கன்னா அவர் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இப்போதைக்கு அந்த ரேசிசம் எல்லாத்தையுமே உடச்சு நம்ம சாம் வில்சன் புது ஃபேஸ் ஆஃப் அந்த கேப்டன் அமெரிக்காவை இருக்க அந்த சமயத்தில் இதுக்கு முன்னாடி ஒதுக்கப்பட்ட சூப்பர் சோல்ஜர்ஸ் அவர் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கலாம். பட் இந்த இடத்துல அவர் ஏன் நம்ம தண்டர்போல்ட்டை பற்றி காண்டா வராருன்னு சத்தியமாக புரியல. இந்த இடத்துல அந்த ஐசாயாவை யாரோ மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீ செய்யன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரை திருச்சி விட்டுருக்காங்க போல. அது மேபி லீடராக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். பிகாஸ் இந்த ஷாட்டில் யாரோ ஒருத்தர் நம்ம வால்டர் வைட் மாதிரி நிற்கிறாப்புல அவர் மண்டியை நோட் பண்ணி பாருங்க, பச்சை கலரில் இருக்கு. நிறைய பேர் டக்குன்னு ஸ்க்ரல்லுன்னு நினைப்பீங்க. பட் இவர் சாம் வில்சன்ஸ், அதாவது லீடர். இன்கிரெடிபிள் ஹல்க் படத்தில் பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? நம்ம அபாமினேஷன் அண்ட் ஹல்கோட அந்த பிளட்டை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தவர். அந்த சமயத்தில் தெரியாதனமா ஒரு கீழே விட அவருடைய மண்டை மேலே இருந்த அந்த விரிசலில் வந்து பார்த்தோன்னா ஹல்கோட பிளட் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். அப்போதைக்கு அவர் மண்டை பெருசாகிற மாதிரி அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே அவரை கண்ணில் காட்டவே இல்லை. இப்போதைக்கு திரும்ப பிரேவ் நியூ வேர்ல்டுக்குள்ள வந்து பார்த்தோன்னா கூட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இன்கிரெடிபிள் ஹல்கில் இருந்தால் முக்காவாசி கேஸ்ட் இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த படத்தோட வில்லன் லீடருமே இந்த படத்தில் ஒரு முக்கியமான வில்லனாக இறக்கியிருக்காங்க. அண்ட் அவர் தான் யாருக்கூடிய ஃபோனில் பேசுகிற மாதிரி தெரியுது. உலக நாடுகளோட அந்த பவர் ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்கிறதையுமே தாண்டி இந்த இடத்துல அந்த யூனிட்டி மீட்டிங்லேயுமே ஆக்சுவலாக அந்த சாம் வில்சன் இன்வால்வ் ஆகியிருக்காரு. அந்த கை க்ரீனாக இருக்கிறத உங்களால் நோட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துக்கும் அந்த மீட்டிங்குள்ளேயுமே சாம் வில்சன் வந்திருக்க அந்த காரணத்தினால பாசிபிளி அவர் தான் நம்ம ஐசையாவை மேனிப்புலேட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எதை சொல்லி மேனிப்புலேட் பண்ணியிருப்பான்னு தெரியல. பட் ஐசையாவுக்கு ஒரு கிராண்ட் சைல்டு இருக்கான். அவனும் ஃபியூச்சரில் அந்த கேப்டன் அமெரிக்கா மானிக்கரில் பேட் டேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் ப்ளே பண்ணுவான். மேபி அவனை கடத்தி வச்சுட்டு ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் ப்ளே பண்ணியிருக்கலாம், சொல்ல முடியாது. பட் இந்த இடத்துல இந்த பிரசிடென்ட்டை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்னர் சர்க்கிள் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங்குமே சாம் வில்சன் கொடுக்குறாரு. இந்த வார்னிங்கை கேட்ட உடனே தண்டர்போல்ட் ராஸ், நீ சாம் வில்சன் தான்ப்பா, ஸ்டீவ் ராஜர்ஸ்லாம் கிடையாது, கேப்டன் அமெரிக்கா அங்கே போய் வந்த உடனே நீ அவனை மாதிரிலாம் நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி எதுவும் பேசுறாரு. ஸோ இந்த படத்தில் பொலிட்டிக்கல் ட்ராமா ஒரு பக்கம் இருந்தாலும் சாம் அவருடைய ஐடென்டிட்டிக்காகவும் சண்டை போட போகிறாரு. அது ஒரு முக்கியமான பிளாட்டாக இருக்கும் நம்புறேன். அண்ட் அவருடைய ஓல்டு சூட், அதாவது ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜரோட எண்ணில் போட்ட அந்த சூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த மர்சனரி டீமை எதிர்த்து சண்டை போடுற மாதிரி, அதே மாதிரி அவருடைய நார்மல் ஃபார்ம்லேயே ஜஸ்ட் ஒரு ஷீல்டை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி சீக்கிரம் சமைக்கப்பட்டிருக்கேன். இந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் கூட அவர் ஒரு பங்கரில் தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி சாம் அண்ட் வேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டன்னலுக்குள்ள வரும்போது ஷாட் வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சுல. ஸோ இது அந்த ஒரு சீக்ரெட் லேபாக தான் காமிக்கப்பட்ட போது நம்புறேன். ரெண்டு ஷாட்டில் இந்த சீக்ரெட் லேப் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப டீஸ் பண்ணியிருக்காங்க. லேப் முழுக்க ரெட் லைட் தான் எழுது. அதே மாதிரி யாரையோ படுக்க போட்டு கட்டி போட்டு டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ரிசர்ச் எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது அந்த காரணத்தினால மேபி இங்கே தான் அந்த சூப்பர் சோல்ஜர் சீரமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புதுசாக ஹல்க் வேரியண்ட்டை உருவாக்குறதுக்கான அந்த பிளானை லீடர் போட்டிருக்கலாம். ஸோ லீடரோட ஒரு சீக்ரெட் லேபாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த லேபை தான் ஏதோ ஒரு வகையில் நம்ம சாம் கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் பாசிபிளி அது ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பிகாஸ் இந்த ஷட்டில் அவங்க ஒரு காட்டுக்கு நடுவில் தான் காரை பார்க் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இந்த சீக்ரெட் லேபுக்கு பின்னாடி தான் ரெட் ஹல்கோட அந்த ஃபார்மேஷன் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரெய்லரோட எண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஹல்க் வெர்சஸ் கேப்டனுங்கிற ஒரு ஃபைட்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஃபைட் எங்கே நடக்குதுன்னா பாசிபிளி ஒரு சிமெட்ரியில் தான் நடக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஷாட்டில் நீங்கள் பாருங்கள், ஆப்வியஸாக யாரோ ஒருத்தர் இறந்துருக்காங்க. அண்ட் முக்கியமான அந்த யூஎஸ் மெம்பராக தான் இருக்கணும். பிகாஸ் அந்த யூஎஸ் ஃப்ளாகெல்லாம் போர்த்தி அவர் கூட்டு போயிருக்காங்க. இந்த சிமெட்ரி இருக்க இடமும் பின்னாடி இருக்க அந்த பிளாசம் ட்ரீஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கேப்டன் அமெரிக்கா வெர்சஸ் ரெட் ஹல்க்குங்கிற ஒரு ஃபைட் வந்து இந்த சிமெட்ரியில் தான் நடக்குது. அண்ட் ரெட் ஹல்கா இந்த பக்கம் நம்ம தண்டர்போல்ட் ராஸ் தான் மாறுவார். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்குற அந்த சமயத்தில் பாசிபிளி இங்கே இறந்துருக்கிறதே தண்டர்போல்ட் ராஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஐசையா ஆப்வியஸ் இந்த பக்கம் தண்டர்போல்ட் ராஸை சுட ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் லீடருமே பாசிபிளி பல இடங்கள் இந்த பக்கம் தண்டர்போல்ட் ராஸ் மேலே ஏகப்பட்ட டெஸ்டிங் பண்ணியிருக்கலாம். யாருக்குமே தெரியாமல் சூப்பர் சோல்ஜர் சீரமை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஹல்கோட பிளட்டை ஒன்றா சேர்த்து மேபி ரெட் ஹல்க் ட்ரீட்மெண்ட் கூட இந்த பக்கம் நம்ம ரெட் ஹல்க் மேலே தெரியாதனமாக லீடர் பண்ணியிருக்கவும் சான்சஸ் இருக்கான். இது தெரியாமல் யாரோ ஒருத்தங்க இந்த பக்கம் தண்டர்போல்ட் ராஸை போட்டதில் அவரை புதைச்ச இடத்துல இந்த பக்கம் தண்டர்போல்ட் ரெட் ஹல்காக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ ரெட் ஹல்க் வெர்சஸ் கேப்டன் அமெரிக்காங்கிற ஒரு ஃபைட்டுமே பார்த்தீங்கன்னா நடக்க தான் போகுது. அண்ட் இங்கே ஒரு மிகப்பெரிய கலவரமே நடந்திருக்கு. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ரோடு எல்லாமே பொழந்திருக்கு. ஏகப்பட்ட கார்ஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்று மோதி இருக்கு. அந்த காரணத்தினால தரையை பொழந்துக்கிட்டு மேபி ஹல்க் வந்து வெளில வராரோ. பட் இங்கே யாரோ ஒருத்தங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் செத்து போயிருக்காங்க. எனக்கு என்னமோ அது தண்டர்போல்ட் ராஸாக இருக்கணுங்கிற மாதிரி தான் தோணுது.
அப்படி பார்த்தா ட்ரெய்லருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக பாசிபிளி மார்வல் உடச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ படத்தில் இது என்ன மாதிரி காமிக்க போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். அதே மாதிரி ரெட் ஹல்கை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்குமே மீசை கிடையாது. அண்ட் லுக்லேயுமே அவருடைய முடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ தண்டர்போல்ட் ராஸுக்கு ஒயிட் ஹேர் அது பிளாக்காக மாற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. மேபி ரிவர்ஸ் ஏஜிங் நடக்குதுங்க மாதிரி சொல்கிறாங்களே என்னமோ. ஆனால் நல்லா இருக்குங்க, லுக்கு நல்லா இருக்கு. அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்லையுமே உங்களால் ஹாரிசன் ஃபோர்டை பார்க்க முடியும். பட் ஸ்டில் தண்டர்போல்ட் ராஸோட அந்த மீசையை நான் மிஸ் பண்ணுறேன். மறக்காமல் அந்த எனக்கு தெரிஞ்ச படத்தோட எண்டில் தண்டர்போல்ட் ராஸுக்கு மீசை இருக்க மாதிரி காமிச்சு முடிச்சாங்கன்னா தாறுமாறாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் பெட்டி ராஸுமே வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். பட் பெட்டி ராஸை எங்கேயுமே பெருசாக டீஸ் பண்ணல. பட் இந்த 2 ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 புது கேரக்டர் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருன்னு தெளிவாக தெரியல. மேபி இவங்களுக்கும் லீடருக்கும் சம்மந்தம் இருக்கலாம். ஏன்னா 2-3 ஷார்ட்டில் இவங்களை ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருக்க அந்த சமயத்தில் இவங்களுக்கும் தண்டர்போல்ட் ராஸுக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கணும். அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் ஆன மாதிரி தான் தெரியுது. மோட்லைக் ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் மாதிரி ஃபீல் ஆகுதுல. ஸோ அகெயின் நம்ம தண்டர்போல்ட் ராஸ் வந்து அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆன மாதிரி சொல்லலாம். பார்க்கலாம் அதை என்ன மாதிரி கூட்டு போகிறாங்கன்னு. அதே மாதிரி நம்ம கேப்டன் அமெரிக்கா ஏகப்பட்ட வித்தியாசமான சோல்ஜர்ஸ் கூட சண்டை போடும்போது பேக்ரவுண்ட் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். இது என்ன இடம்னு அகைன் சத்தியமாக தெரியல. பட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த மத்திரிப்பூரை இந்த படத்துக்குள்ள கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மத்திரிப்பூர் சம்மந்தப்பட்ட ஒரு இடங்கிற மாதிரி காமிக்கலாம். நிறைய பேர் லட்வீரியாவாக இருக்குமோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்க சான்சஸ் ரொம்ப கம்மி தான். லட்வீரியா வந்து நம்ம டாக்டர் டூமால ரூல் பண்ணப்படுற ஒரு இடம். அங்கேயுமே ஏகப்பட்ட ஃபோர்ட்ரஸ் இருக்கும். பட் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கம்மி. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஆகதா அந்த ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அந்த விச்சஸ் ரோடு வந்து ஒரு ஃபோர்ட்ரஸ் தான் லீட் பண்ணுற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அதுவுமே டாக்டர் டூமோட அந்த லட்வீரியாவாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் டவுட் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் அங்கேயே ஒரு ஃபோர்ட்ரஸ் காமிச்சிருக்காங்க, இங்கேயே ஒரு ஃபோர்ட்ரஸ் இருக்குது. ஒருவேளை இருக்குமோங்கிற டவுட் எனக்கும் வரதான் செய்யுது. பார்ப்போம் என்ன தான் சொல்ல போகிறாங்கன்னு. நீ கேப்டன் அமெரிக்கா இல்லைன்னு அப்படின்னு சொல்லும்போது எஸ் யூஆர் ரைட், நான் கேப்டன் கிடையாது தான். நான் சாம், என்னுடைய ஒர்த்தை நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிட்டியை சர்ச் பண்ணி தான் இந்த பக்கம் சாம் வில்சனோட மொத்த கதையுமே எழுதப்பட்டிருக்கணும். ஆல்சோ 2 நாடுகளுக்கான ஒரு ஃபைட்டையுமே இந்த இடத்துல கேப்டன் அமெரிக்காவாக இருந்து எப்படி சமாளிக்க போகிறாருங்கிறதுமே அவங்க டீஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஆல்சோ அந்த செலஸ்டியல் டியாமெட் அடமெண்டியம் கதையை என்ன மாதிரி கூட்டு போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். ஓவராலாக ட்ரெய்லர் ஃபன்னாக தான் இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இது டக்குன்னு பார்க்கும்போது நிறைய பேர் டிஸ்னி ப்ளஸோட புது சீரிஸாடா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ மீன் அந்த மூவி குவாலிட்டி வைப்புங்கிறதே இந்த ட்ரெய்லரை பொறுத்தவரை எனக்கு சுத்தமாக வரல. அண்ட் ஏகப்பட்ட புது ஃபுட்டேஜஸ் தான் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அந்த கருத்தினால மேபி இது இன்னும் கொஞ்சம் அவங்க பற்றி டெக்னிக் பண்ணி அப்கமிங் ட்ரெய்லர்ஸ் அண்ட் அப்கமிங் மூவியை இன்னும் கொஞ்சம் பெட்டர் அவங்க வந்து கொடுக்கலாம். நிறைய பாலிஷிங் ஒர்க் இருக்குது. பட் அதை தாண்டி ட்ரெய்லர் இஸ் குட். அண்ட் ரெட் ஹல்க் கொண்ட அந்த லுக்குமே தாறுமாறாக தான் இருக்குது. ஃபுல் லுக் இன்னும் ஃபுல்லாக டீஸ் பண்ணாத அந்த சமயத்தில் படம் ரிலீஸ் ஆகட்டும் பார்த்துருவோம். அண்ட் இந்த படத்தில் நம்ம வேர்ல்டு வார் ஹல்க்குக்கான அந்த டீஸும் வரும்னு சொல்கிறாங்க. ப்ரூஸ் பேனர் கேமியோ இருக்குமான்னு தெரில. பட் தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த ட்ரெயிலரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கணக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸ்டர் தென் பட்டு இருந்துச்சுன்னா அதை மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி திட்டு விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில மீ பட்டு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா